எக்ஸ்போஷர் மீடியா மூலமாக தான் இந்த வார்த்தைகள் ரொம்ப பிரபலமாகுது. இந்த கவலைங்கிறது இல்லாமல் யாருமே கிடையாது. மனுஷன் பிறந்து தனக்கு தன்னிலை தெரிஞ்சதுக்கப்புறமே ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலன்னா கவலையாக இருப்போம். எல்லாருமே அதை தாண்டி வந்துடும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷரும் இன்டாலரன்ஸ், பொறுமையின்மை. எனக்கு வேணும், தாங்கிக்க முடியல, எனக்கு இதுலேருந்து உடனே வெளியில் வந்துடணும். அன்னைக்கு அந்த காலகட்டங்கள் அப்படி சரி இப்படி தான் இருக்கா, வேறு வழி இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் பக்குவமோ லேர்ன் அண்ட் ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் அதோட நான் இருந்துறேன். ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது, எல்லாத்துக்கும் வெளியில் வர முடியும், ஆனால் அது உடனே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மனப்பக்குவம் இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் கிட்ட அதிகமாக பார்க்குறேன். இந்த எக்ஸ்போஷர்னு நான் சொல்லும் போது இந்த டிப்ரெஷனுங்கிற வார்த்தையோ இல்லை நீங்கள் பேசுகிற நிறைய விஷயங்களுமே சோஷியல் மீடியாவில் பார்த்துட்ருக்கோம். இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களா இருக்கலாம். அதில் இட்ஸ் அ டபுள் எட்ஜ் நைஃபும்போம். நல்ல விஷயமும் இருக்குது, அதில் இல்லாததை இருக்குதோ, எனக்கும் இருக்கோ, நான் பார்க்குறது எல்லாமே எனக்கும் இருக்குதோ அப்படிங்கிற பயத்தையும் ஏற்படுத்துது. அது அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது டெஃபினெட்லி தெர் இஸ் லாட் ஆஃப் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ். இல்லை ஒருவேளை நானும் டிப்ரெஷனில் இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டிப்ரெஷன் என்ன ஆகிடுதுன்னா இப்போது பியர் ப்ரெஷர். எல்லாரும் இந்த காலேஜில் சேர்ந்தாங்க, நானும் இந்த காலேஜில் சேர்றேன், எல்லாரும் இந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருக்காங்க, நானும் வச்சுருக்கிறேன். அதை தாண்டி எல்லாரும் டிப்ரெஷன் பற்றி பேசுகிறாங்க, அப்போ நானும் பேசணும், இதனால எனக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது, சரி அப்படின்னு தான் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிறதும் ஒரு சிலர்கிட்ட ஒரு மனோபாவம் இருக்குது. உண்மையிலேயே டிப்ரெஷன் இருக்கக்கூடியது அந்த காலகட்டங்கள்லையும் இருந்தது, இன்ன காலகட்டங்கள்லையும் இருக்குது. ஸோ இது இருக்கக்கூடியது சாத்தியம், இருந்துக்கிட்டு தான் இருக்குது.